வணக்கம். இப்போ ரோஜா மொட்டு கூட நம்ம செய்யலாம். அதுக்கு 2 கலர் ஒயர் எடுத்துக்கோங்க. பிங்க் கலரும் கிரீன் கலரும் நான் எடுத்திருக்கேன். பிங்க் கலரில் வந்து 8 அடியில் 24 ஒயர் கட் பண்ணணும். 8 அடி 1 2 3 4 5 6 7 8 8 அடியில் 24 ஒயர் பிங்க் கலர் கட் பண்ணிக்கோங்க. கிரீன் கலர் வந்து 26 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. ரெண்டும் சேர்த்து 50 ஒயர் கட் பண்ணிக்கிறேன்னு. இப்போ வந்து இதை பாக்ஸ் நாட் போட்டு வச்சிடலாம். எல்லா ஒயர்லேயும் பாக்ஸ் நாட் எப்படின்னு பாருங்கள். இந்த 2 ஒயர் எடுத்து சமமாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஒயரு வலது பக்கம் இருக்கிற ஒயர் கீழேயும் இடது பக்கம் இருக்கிற ஒயர் மேலே இப்படி கொண்டு வந்துட்டு முன் பக்கம் இருக்கிற ஒயரில் பின்பக்கம் இந்த பள்ளமாக இருக்குது பாருங்கள், அந்த ஒயர் எடுத்து இப்படி மேலே வச்சுக்கணும். இந்த ஒயரில் வந்து பின்பக்கம் இருக்கிற ஒயர் இந்த பள்ளமாக இருக்கிற ஒயர் எடுத்து இந்த கேப்பில் விட்டுறணும். இந்த ஒயர் கொஞ்சம் இழுத்தோம்னு சொன்னால் இங்கே டைட் ஆகிடும். டைட்டாக வச்சுக்கணும். இப்போ இந்த 4 ஒயரும் சமமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் தான் இதாக இருக்குது, அதனால் ஒன்றும் இல்லை. இப்போ வந்து இதை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம 50 ஒயர் 2 கலர்லேயும் 50 ஒயர் கட் பண்ணியிருக்கோம். அதை வந்து இதே மாதிரி 25 வரும் பாக்ஸ் நாட்டு. நான் ஏற்கனவே போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கிரீன் கலரு, அடுத்து பிங்க் கலரு. இப்போ பாருங்கள், கிராஸாக வரணும், இப்படி வச்சுக்கிடலாம். இப்போ இந்த 2 ஒயர் இருக்குல்ல, இந்த 2லேயும் ஒரு நாட்டு, இந்த சைடு வந்து இந்த 2ல் ஒரு நாட்டும் போட்டுடலாம். இங்கே ஒரு நாட்டு, இங்கே ஒரு நாட்டு, 2 நாட் போட்டுடலாம். இதை கொஞ்சம் கீழே இறக்கிட்டு இந்த ஒயர் இப்படி இழுத்தோம், இங்கே டைட் ஆகிடும். இப்போ இந்த சைடு போட்டாச்சு. அடுத்து இந்த சைடு போட்டுடலாம். இந்த கிராஸ் வருதில்ல, இதில் தான் போடணும் நம்ம. ஃபஸ்ட்டு இந்த பிங்க் கலரை வந்து இப்படி ஒரு சுற்று இப்படி வச்சுக்கிட்டு, இந்த கிரீன் கலர் இருக்குல்ல, இதை எடுத்து இப்படி ஒரு சுற்றிக்கலாம். இதே மாதிரி வரும். இப்போ இந்த மேலே சுற்றணும்ல, அதே பிங்க் கலரை மேலே தூக்கி வச்சிடலாம். இப்போ இந்த சைடு சுற்றணும்ல கிரீன் கலரு, அதை எடுத்து இந்த கேப்பில் விட்டுறலாம். இப்போ இந்த ஒயரை கொஞ்சம் கீழே இருக்குன்னா இங்கே டைட் ஆகிடும். இதே மாதிரி போடணும். அடுத்து இப்போ பிங்க் கலர் வந்திருக்கு, அடுத்து கிரீன் கலர் போடணுங்க. கிரீன் கலர் எடுத்து இப்போ வந்து இந்த 2 ஒயரும் போடக்கூடாது, இதை விட்டுறணும். இந்த 4 ஒயரையும் விட்டுறலாம். விட்டுட்டு இந்த 2ல் தான் நம்ம போடணும். இந்த கிரீன் கலர் எடுத்து இப்படி வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்படி வச்சுட்டா இந்த 2 ஒயர்லேயும் இந்த 2 ஒயர்லேயும் போடணும். இப்போ நம்ம ஒரு சுற்று, இந்த கிரீன் கலர் அப்படி ஒரு சுற்று, இதை தூக்கி இப்படி மேலே வச்சுட்டணும். இப்போ இந்த கிரீன் கலரை இந்த கேப்பில் விட்டுறலாம். இப்போ இந்த சைடு போட்டாச்சு. அடுத்து இந்த 2 ஒயர் கீழே இருக்குல்ல, அந்த 2 ஒயரில் போடக்கூடாது, இந்த 2 ஒயரில் போடணும். கிரீன் கலர் அப்படி ஒரு சுற்று, பிங்க் கலர் வந்து இந்த கிரீன் கலரில் ஒரு சுற்றிக்கலாம். சுற்றிட்டு இந்த கிரீன் கலரை அப்படி மேலே தூக்கி வச்சுட்டு இந்த பிங்க் கலர் வந்து இந்த கேப்பில் விட்டுறணும்.
இப்போ 1 2 3 3 நாட்டில் போட்டாச்சு. மொத்தம் 25 நாட் போட்டோம் நம்ம. இப்போ வந்து 3 போட்டாச்சு, இன்னும் 22 போடணும். 22 போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ 25 வயர் பாக்ஸ் நாட் போட்டு வச்சுருந்தோம். 25 பாக்ஸ் நாட்டு 25ஐயும் ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து இதுதான் சென்ட்ரு. இங்கே ஒரு நாட் போட்டு வச்சிடலாம். இது சென்ட்ரு வயரு. இப்போ வந்து இங்கே நேராக போகுதுல்ல, இதில் வந்து நம்ம நாட் போடக்கூடாது, பாக்ஸ் நாட் போடக்கூடாது, நேராக போகிறத விட்டுருன்னு. அடுத்து இங்கே கிராஸாக வருதில்ல பாருங்கள், கிராஸாக வருதில்ல, இதில் தான் நம்ம பாக்ஸ் நாட் போடணும். ஃபஸ்ட்டு இந்த வயரு எடுத்து இப்படி ஒரு சுற்றிக்கணும். அடுத்து பக்கத்தில் இருக்க இந்த நாட்டு, இந்த வயர் இதை எடுத்து இப்படி ஒரு சுற்றிட்டு, இப்போ இங்கே கீழே விட்டோம்ல அந்த வயர் எடுத்து மேலே வச்சு இப்போ ஒரு சுற்றணும்ல அந்த வயர் எடுத்து இந்த கேப்பில் விட்டுறணும். இப்போ இந்த மேலே வருதில்ல, நேராக வருதில்ல, இந்த வயரில் வந்து போடக்கூடாது. இந்த கிராஸாக வருதில்ல, இந்த வயரில் தான் நம்ம போடணும். அடுத்து 1 2, ஃபஸ்ட்டு இந்த வயரு, செகண்ட் இந்த வயரு. இப்போ இங்கே 2 போட்டிருக்கோம். இதே மாதிரி ஃபுல்லாக போட்டு பார்க்கலாம், லாஸ்ட் வரைய போட்டு. இப்போ லாஸ்ட் வரைய போட்டாச்சு. இப்போ நேராக இருக்கிறத வந்து விட்டுருணும். நேராக இருக்கிறத போடக்கூடாது. இப்படி கிராஸாக வருதில்ல, இதை தான் நம்ம போடணும். 1 2, அடுத்தடுத்து இருக்கிறத இப்படி கிராஸாக வர்றது தான் போடணும். இப்போ 1 2 3 இதுதான் சென்ட்ரு. 1 2 3 வருஷம் போட்டிருக்கோம். அடுத்து 7 வருஷம் போடணும். மொத்தம் 10 வருஷம் போடணும். இப்போ கிராஸாக வரதெல்லாம் அங்கேருந்து தான் ஆரம்பிக்கணும், நேராக வரதை போடக்கூடாது. இதே மாதிரி போட்டே போகணும். நேராக இருக்கிறத போடக்கூடாது, கிராஸாக இருக்கிறது தான் போடணும். 1 2 3, இது 4வது லைன் வரப்போகிறோம். இதே மாதிரி 10 வருஷம் போட்டுட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ போட்டாச்சு. இதுதான் சென்ட்ரு. இங்கேருந்து 10 வருஷம் போடணும்னு சொன்னால் 1 2 3 4 5 6 7 8 9 10 10 போட்டாச்சு. ஃபஸ்ட்டு வந்து 25 நாட்டில் போட்டோம். அடுத்து 24 23ன்னு சொல்லி வந்து இங்கே லாஸ்ட்டு 10வது வருஷம் வந்து 16 நாட்டு வந்திருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. இந்த 10வது வருஷம் வந்து 16 நாட்டு வந்திருக்குன்னு. இப்போ இங்கே எப்படி போட்டோம், 10 வருஷம் போட்டிருக்கோமா, அதே மாதிரி இந்த பக்கம் 10 வருஷம் போடணும். இங்கே இந்த சென்டர்லேருந்து இந்த சென்ட்ரு வயர் நாட்டை சேர்த்து 10 போடணும். இந்த பக்கம் போட்டது மாதிரி இந்த பக்கம் போட்டுக்கிடலாம், போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ போட்டாச்சு. இப்போ இது வந்து சென்ட்ரு நாட் போட்டு வச்சுருக்கோம்ல, இங்கே நாட் போட்டு வச்சுருக்கோம்ல, இது வந்து சென்ட்ரு வயரு. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ இந்த பக்கம் 10 நாட் வந்திருக்கு. இதே மாதிரி இந்த சைடும் 10 நாட் வரணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த சைடும் 10 வந்திருக்கு, இந்த பக்கம் 10 வந்திருக்கு. சென்டரை சேர்த்து இந்த சைடு வந்து 16 வரணும். இந்த சைடு 16 வரணும். இதே மாதிரி இந்த சைடும் 16 நாட் வரணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. இந்த சைடும் 16 வரணும். அடுத்து 8 10, இந்த நேராக வருதல வயரு, நேராக வர வயரில், கிராஸாக வர வயரில், நேராக வர வயரில் 10 8 2 வயர் எடுத்துக்கலாம். இப்போ 1 2 3 4 5 6 7 8
இது 8வது ஒயரு, இது 10வது ஒயரு. இந்த ரெண்டையும் எடுத்து நாட் போடணும். 9வது ஒயரை உள் பக்கமாக விட்டுறலாம். நேராக வர ஒயரில் தான் நம்ம எடுத்து நாட் போடணும். 8ம் 10ம் இதே மாதிரி போட்டுக்கணும். அடுத்து இங்கே 1 2 3 1 2 3 4 5 6 7 8 8 9 உள்பக்கமாக விட்டுறணும். உள்பக்கம் விட்டு 8ம் 10 இந்த 2 ஒயர் எடுத்து நாட் போடணும். பாருங்கள், 8ம் 10 8ம் 10 2 ஒயர் எடுத்து நாட் போட்டிருக்கோம். 9வது ஒயரை உள்பக்கமாக விட்டுருக்கோம். அதே மாதிரி இந்த பக்கமும் 8ம் 10 2 ஒயர் எடுத்து நாட் போட்டிருக்கோம். 9வது ஒயரை உள்பக்கமாக விட்டுருக்கோம். இப்போ இந்த பக்கம் போட்டிருக்கோம்ல, அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம போட்டுக்கலாம். 8ம் 10 1 2 3 4 5 6 7 8 8வது ஒயரு 9 உள்பக்கமாக விட்டுட்டு 10வது ஒயரு இங்கேயும் அதே மாதிரி இந்த பக்கம் போட்டு பார்க்கலாம். இப்போ 4 பக்கமும் நாட் போட்டாச்சு. அடுத்து இந்த கோபுரம் மாதிரி இருக்குல்ல, இதை வந்து நம்ம பிரித்து விட்டுறணும். இப்போ அடுத்து இந்த பிங்க் கலர் இருக்குல்ல, அதுக்கு நேராக விட்டுட்டு 1 2 3 4 5 6 இந்த 6 வரிசையும் நம்ம பிரித்து விட்டுறணும். 1 2 3 4 5 6 இந்த அளவு பிரித்து விட்டு பார்க்கலாம். இப்போ இந்த கோபுரம் மாதிரி இருந்ததை பிரித்து விட்டாச்சு. இங்கே வந்து 8வது ஒயரும் 10வது ஒயரும் எடுத்து நாட் போட்டோம். அந்த அளவு நேராக விட்டுட்டு பாக்கியெல்லாம் பிரித்து விட்டுருணும். இப்போ இங்கே எப்படி பிரித்து விட்ருக்கோமோ அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம பிரித்து விட்டுறலாம். இப்போ பாருங்கள், 8வது ஒயரும் 10வது ஒயர் எடுத்து நாட் போட்டோம். இதுக்கு நேராக இருக்கிற ஒயரை விட்டுட்டு இது பூரத்தையும் பிரித்து விட்டுறலாம். இப்போ 1 2 3 4 5 6 6 இந்த 6 வரிசையும் நம்ம பிரித்து விட்டுறலாம். இதுவரை பிரித்து விட்டுறலாம். பிரித்து விட்டு பார்க்கலாம். இப்போ இங்கே வந்து கோபுரம் மாதிரி இருந்ததை நம்ம பிரித்து விட்டோம். 6 வருஷம் பிரித்து விட்ருக்கோம். இந்த சைடும் பிரித்து விட்டாச்சு. அடுத்து நம்ம 9வது ஒயரை வந்து நம்ம உள்பக்கமாக விட்டுருந்தோம்ல, ஒன்பதாவது வருஷ ஒயரு, இந்த ஒயர் இருக்குல்ல, இந்த ஒயரை வந்து ஒரு 5 இன்ச்சு அளவு விட்டுட்டு கட் பண்ணிடலாம். இப்போ 9வது ஒயர் 8ம் 10க்கு இடையில 9வது ஒயரை உள்பக்கமாக விட்டுருந்தோம். இப்போ அந்த ஒயர் எடுத்து கட் பண்ணிவிட்டு இதை வந்து இப்படி சொருகி விட்டுறணும். சொருகி விட்டுறணும். இதே மாதிரி 4 பக்கம் விட்டுருந்தோம்ல, 4 பக்கமும் அதே மாதிரி கட் பண்ணிடணும். பாருங்கள், இந்த பிங்க் கலர் நாட்டுக்கு சென்டரில் இருக்குல்ல, 9வது ஒயர் உள்பக்கமாக விட்டுருந்தோம். அந்த ஒயர் இது வந்து ஒரு 1/2 அடி அளவு கட் பண்ணிடலாம். இதே மாதிரி இந்த பக்கமும் கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக சொருகிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த 9வது ஒயரை கட் பண்ணி பாருங்கள், ஃபுல்லாக சொருகி விட்டாச்சு. இதே மாதிரி இந்த பக்கமும் சொருகி விட்டாச்சு. இந்த 8வது ஒயரும் 9வது ஒயரு 10வது ஒயர் எடுத்து நாட் போட்டோம்ல பிங்க் கலரில், அதில் வந்து 9வது ஒயரை உள்பக்கமாக நம்ம விட்டுருந்தோம். அந்த ஒயரை தான் நம்ம கட் பண்ணி சொருகி விட்டுருக்கோங்க. சொருகி விட்டாச்சு. அடுத்து இப்போ வந்து டபுள் கலர் இல்லாமல் ஒரே கலரில் வருதில்ல, பிங்க் ஒரே கலரு, க்ரீன் ஒரே கலரு, இப்படி ஒரே கலர் வருதில்ல, இதே மாதிரி இந்த பக்கமும் இப்போ 16 நாட் இருந்துச்சு. இந்த பக்கம் இங்கே வந்து டபுள் கலராக இருக்குது. பிங்க்கு க்ரீனு கலந்து போட்டிருக்கோம். இதை வந்து இப்போ இங்கே போட்டிருக்கோம்ல, இதே மாதிரி இந்த பக்கமும் போட்டுடலாம். போட்டு பார்க்கலாம்.
இப்போ இங்கே 2 கலர் கிரீன் கலரும் பிங்க் கலரும் கலந்து இருக்குது. இதை வந்து ஒரே கலரில் நம்ம போடணும். அடுத்து இந்த கிராஸ் ஆகிறதால இந்த 2 இது எடுத்து இப்போ இங்கே 2 போட்டிருக்கோம்ல, இதே மாதிரி இங்கே லாஸ்ட் வரைய போட்டுடலாம். போட்டு பார்க்கலாம். இப்போ அடி போட்டாச்சு. அடுத்து இங்கே நம்ம 8வது வயரும் 10வது வயரும் எடுத்து நாட் போட்டோம்ல, அதிலிருந்து 1 2 3 4 5 6 7 8 9 இந்த சைடு வந்து 9 நாட்டு இருக்குன்னு எண்ணிக்கங்க. இந்த சைடும் 9 இருக்குன்னு, இந்த பக்கம் வந்து 15 நாட்டு இருக்குன்னு எண்ணிக்கங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 இங்கேருந்து இதுவரை 15 இருக்குன்னு, இங்கேருந்து இதுவரை 9 இருக்குன்னு. இப்படி இருந்தால் கரெக்டாக கூட வரும். இப்போ வந்து நம்ம அடி போட்டாச்சு. இதோட தொடர்ச்சியை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.